ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் குயின் சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இது கொஞ்சம் இலை ஆடுன்றதால நான் ஒரு 2 விசில் போட்டு எடுத்திருக்கேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதுக்கடுத்து நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து மசாலா அரைச்சி வச்சு போகிறோம். அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகா, 50 இஞ்சி, 50 பூண்டு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு கிலோ மட்டன் எடுத்ததால் 1 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். என்னடா கிச்சன் வேறு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்காங்க. நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்ததால் நாங்கள் பாட்டி வீட்டை சமைக்கிறோம். அதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து கழுகி லைட்டாக ஊற வச்சுக்க போகிறோம். நம்ம ப்ராசஸ் செய்கிற வரைக்கும் அது லைட்டாக ஊறிட்டுருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச நம்ம மசாலா காட்டணும்ல, அதெல்லாம் நான் அரைச்சி வச்சுட்டேன். ஏற்கனவே இதில் வந்து நம்ம 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து 4 மிளகா கீரி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 600 கிராம் வெங்காயம், 300 கிராம் தக்காளி, அப்புறம் காரத்துக்கு நம்ம ஆச்சி மிளகா சேர்த்து போகிறோம். கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்து போகிறோம். தேவைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு 100 கிராம் வந்து நெய் எடுத்துருக்கோம். முந்திரி தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ், அப்புறம் இந்த இலை பேலீஃப் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஒரு 3 இலை எடுத்துருக்கோம். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. குக்கர் ஆன் பண்ணியாச்சு, காஞ்சிச்சு. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நம்ம நெய் 100 கிராம் எடுத்து வச்சோம். ஆனால் பாதி நெய் மட்டும் இப்போ சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுக்கும் போது மீதி நெய் 50 கிராம் நெய்யும் வந்து லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ எண்ணெயும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்க போகிறோம். இதில் இது நல்லா காயட்டும். இப்போ நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். நம்ம ஏலக்காய் சேர்த்தா தான் வந்து பிரியாணியில் நம்ம வாசமே வரும். இப்போ வந்து அந்த ஜாதி பத்திரி, இந்த ரோஸ் பெட்டல்ஸு எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் அன்னாசி பூவும் இருக்குது. ஆனால் அதில் வந்து உடஞ்சி இருக்குது அந்த பெட்டல்ஸ் எல்லாம். கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இது பார்த்து செய்யுங்க, ஏன்னா முந்திரிலாம் தீஞ்சிடக்கூடாது. பார்த்து செய்யுங்க. இப்போ வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட்டு வாக்கில் ஜூலியன் கட் சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது அப்போ தான் வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வெங்காயத்தை சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வதங்கினோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வந்து பாதி வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி தான் சமைக்கிறாங்க. அவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க, ஆஷா கிச்சன் சொல்லிட்டு. ஆஷா கிச்சன் நிறைய பேர் வந்து அந்த நேமில் வச்சுருக்காங்க. ஆனால் ஆஷா கிச்சன் பாப்பட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட வீடியோ வந்துடும். ஸோ இந்த சேனல் பார்க்குறவங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சித்தி தான் சமைக்கிறாங்க. அவங்களும் நல்லா சமைப்பாங்க. அவங்க இதில் பார்த்திங்கன்னா நிறையா நார்த் இந்தியன் டிஷ் எல்லாம் அவங்க நிறையா அப்லோட் பண்ணுவாங்க, பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கும் வெங்காயத்து ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா. இப்போ தக்காளி சேர்த்துக்க போகிறோம்.
வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கினாதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். பாதி வதங்கின மாதிரி இருந்தாலும் வந்து நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நல்லா வதங்கி நான் காட்டின ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதங்கிட்டு, தக்காளி வந்து நம்ம பாதி வதங்கினா கூட பரவாயில்ல, ஆனால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருக்கணும். அப்போ தான் நம்ம பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தது நம்ம என்ன சேர்க்குறோன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் என்ன சொன்னோம், என்ன டிப்ஸ் ஏதாவது சொல்லியிருப்போம், அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு 5 செகண்ட் இது நல்லா வதங்கட்டும், இதோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பிரியாணியோட அரோமாவே வரும் நமக்கு நல்லா. இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம். நம்ம வந்து தயிரும் சேர்க்க போகிறோம், லெமனும் சேர்க்க போகிறோம். ஆனால் இந்த பிரியாணியில் ஒரு சில பேர் வந்து தயிர் மட்டும் சேர்ப்பாங்க, இல்லை லெமன் மட்டும் சேர்ப்பாங்க. நம்ம வந்து ரெண்டுமே சேர்க்க போகிறோம். இப்போ லெமன் சேர்த்துக்கிறோம், ஒரு லெமன் தான் சேர்த்துக்கிறோம் நம்ம. இது நல்லா வதங்கணும். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். எங்கள் பாட்டி கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஏற்கனவே நம்ம வந்து அரைக்கும் போது ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்தோம். அப்புறம் கீரி போடும்போது வதக்கும் போது ஒரு கீரி ஒரு 4 மிளகா சேர்த்தோம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் கார மிளகாத்தூள். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். மட்டன் வேக வைக்கிறதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அந்த உப்பு போடும்போது டேஸ்ட்டு பார்க்கும்போது தண்ணியெல்லாம் ஊற்றி பார்க்கும்போது பார்த்துட்டு போடுங்க. இதில் வந்து நம்ம 1.5 படி அரிசி போட்டோம். அது வந்து 1 கிலோ அரிசி வந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 2.5 தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் 3 தண்ணி ஊற்றலாம், ஏன்னா தண்ணி கொஞ்சம் இந்த மசாலாலாம் இருக்குது. அதனால் நம்ம 2.5 தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ மசாலாலேருந்து ஓரத்தில் எண்ணெய் வந்து கசிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மட்டனை வேக வச்சு வச்சோம்ல, அந்த தண்ணி இதில் ஊற்ற போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு. எங்களுக்கு லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது, நாங்கள் உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணி நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அந்த மட்டன் தண்ணியில் உப்பு இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ உப்பு போடுறதுன்னு. நம்ம வந்து கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கலர் பவுடர் வந்து தண்ணியில் லைட்டாக கலந்து வச்சுருக்கோம். அப்படி போட்டோம்னாக்கா கட்டி கட்டியாக சில நேரம் ஆகிடும். அதனால் தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருக்கோம்.
மட்டன் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் சின்ன ஆடு, நல்லா வெந்துருச்சு. அதனால் நம்ம வந்து இது கொஞ்சம் அரை வேக்காடு அரிசி வெந்த பிறகு கூட நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து நம்ம வந்து லிட்டு போட்டு மூடிக்கலாம், தம் கட்டிக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜு. பாதி வந்துருச்சு பாருங்கள், அரிசி எல்லாம் பெருசு ஆகிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாமே மோரோவர் குக் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து ஒரு விசில் தான் வைக்க போகிறோம். 1லேருந்து 2 விசில் வச்சுக்கலாம். ஒரு விசிலே போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு விசிலே போதுமா? பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம லிட்டு வச்சு மூடிக்கலாம், மூடிட்டு விசில் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம விசில் வெயிட் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சிம்மில் மாற்றியாச்சு. இதை வந்து சின்ன அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுட்டோம். இது ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி வந்து நம்ம ஆஃப் பண்ணி விசில் ரிலீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு விசில் தான் வச்சோம். சூப்பராக அப்படியே அரிசியெல்லாம் உடையாமல் வந்திருக்கு. லைட்டாக தான் கிளறணும், ஏன்னா அரிசியெல்லாம் உடையும். இப்போ நம்ம வந்து இதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டில் ஃபினிஷிங் நெய் ஊற்றி கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். புதினா போடலை, நம்ம ஃபஸ்ட்டு போட்டது தான் புதினா. இப்போ கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். போட்டு லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த சூட்லேயே வந்து சரியாகிடும். நம்ம இது அடுப்பில் வைக்கல, கீழே தான் வச்சுருக்கோம். ஆனால் அந்த சூட்லேயே வந்து நம்மளோட இந்த கொத்தமல்லி அந்த நெய் போட்டதெல்லாம் வந்து மொஜாயிடும் அதில். இப்போ நம்ம பிரியாணி வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெய் ஊற்றி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம். இது எங்கள் பாட்டிக்காக நாங்கள் சர்வ் பண்ணி வச்சுட்டோம். மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா அண்ட் வந்து ரைத்தா. நாங்கள் மட்டன் சுக்கா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். இப்போ எங்கள் பாட்டிக்கிட்ட இதை கொடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம். இப்போ எங்கள் ஆயாவுக்கு வந்து பிரியாணி கொடுத்துருக்கோம். எங்கள் ஆயா டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. அதுதான் எங்கள் ஆயா, எங்கள் அம்மாவோட அம்மா. இவங்களுக்காக தான் இன்றைக்கி வந்து நாங்கள் பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆயா சுக்கா சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா, எல்லாமே நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா இருக்குது. என் பேச்சியும் செஞ்சது காரம் சூப்பராக இருக்குது. நாங்கள் என் கொள்ளு பேரனும் சாப்பிட்றோம். எப்படி இருக்கா நீ? சூப்பராக இருக்கா? அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் அமுக்குங்க. பை. என் பேர் சொல்றது